ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குரு தசை. இந்த மகாதசையெல்லாம் நமக்கு சில பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டே வரும்போது அந்த மகாதசையை நம்ம சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி நமக்கு அனுகூலமான பலன்களை எடுத்துன்னு போகலாம். அதில் முதல் பக்தி பார்க்க போனால் குரு பக்தி. இந்த குரு பக்தியில் யானையோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், நிறைய குருமார்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நேரடியாக இருந்தாலும் சில குருமார்கள் அதிஷ்டானத்துக்கு போய் பண்ணலாம். குரு வியாழக்கிழமைக்கு அர்ச்சனை, கொண்டக்கடலை சுண்டல் அந்த மாதிரி தானம் பண்ணி நம்ம அந்த அருளை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி புக்தி. இந்த சனி புக்தியில் வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, இதை நீங்களும் சாப்பிட்லாம். வியாழக்கிழமை சனிக்கிழமை தானமாகவும் கொடுக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வியாழக்கிழமை சனிக்கிழமை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நமக்கு சாதகமாக பண்ணிகிட்டே வரலாம். யானை முடி வாங்கி அணிஞ்சிக்கலாம். இந்த குரு தசையில் சனி புக்தியில் யானை முடி வாங்கி அணிஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் புக்தி. இந்த புதன் புக்தியில் பெருமாளை போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து உங்களால் முடிஞ்சால் அவர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம மஞ்சள் வஸ்திரத்தில் பச்சை பயிரை வச்சு தானமாகவும் கொடுக்கலாம். அடுத்தது கேது புக்தி. கேது புக்தி விநாயகரை தொடர்ந்தாப்பில் நீங்கள் நித்தியப்படி தினமுமே நீங்கள் அவரை ஆராதனை பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு எந்த ரூபத்தில் எந்த மூலமாக முடியுமோ அந்த விதத்தில் ஆராதனை பண்ணி வரலாம். அடுத்தது குரு தசையில் சுக்கிரபுக்தி. இந்த சுக்கிரபுக்தியில் மொச்சையை வியாழக்கிழமைக்கு ஊற வச்சுடுங்க. வச்சுட்டு வெள்ளிக்கிழமைக்கு அதை மீனுக்கு உணவாக கொடுக்கலாம். மொச்சை சுண்டல் பண்ணி தானமாக கொடுக்கலாம். வியாழக்கிழமைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமைக்கு குருவையும் சரி தட்சாமூர்த்தியும் சரி அபிஷேகம் ஆராதனை பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய புக்தி. இந்த சூரிய புக்தியில் சுந்தரேஸ்வரரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். சிவன் கோயிலுக்கு அவசியம் போயிட்டு அங்கே 17 சுற்று சிவன் கோயிலில் வியாழக்கிழமைக்கு நீங்கள் சுற்றிட்டு வரலாம். சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா சந்திரபுக்தி. இந்த குரு தசையில் சந்திரபுக்தியில் பலாப்பழம் வாங்கி வெல்லம் போட்டு ஒரு பாயசம் மாதிரி பண்ணி அது அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி நீங்களும் எடுத்துக்கலாம். அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க அரிசி மாவில் குழக்கட்டை பண்ணி லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டு இந்த குழக்கட்டையை ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களும் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புக்தி. இந்த குரு தசையில் செவ்வாய் புக்தி இங்கே சுவாமிநாத சுவாமியை நம்ம வணங்கலாம். அவரோட புஜங்கம் இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரர் வைத்தியநாத ஸ்லோகம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா பண்ணிகிட்டே வரலாம். அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வியாழக்கிழமைக்கு முருகனை நீங்கள் போயிட்டு 6 விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் சரி, அவருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டாலும் சரி, சாமிநாத சுவாமி திரியேரக பாமாலை பாடினாலும் சரி சொன்னாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது இது தொடர்ந்தாப்புல நித்தியப்படியில் நீங்கள் ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்டே வரும்போது இந்த மகாதசைங்கிறது 2 ஹாஃபாக நமக்கு பலனை கொடுக்கும். முதல் ஹாஃப் இப்போ 17 வருஷம்னா நமக்கு முதல் ஹாஃப், 2வது ஹாஃப்னு சொல்லி இந்த எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக உருவாக்கிட்டு நமக்கு பெரிய தடங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு போகக்கூடியதுக்காக தான் சின்ன சின்ன பரிகாரமாக நான் கொஞ்சமாக சொல்லி இந்த திசையை கடந்து போகிறதுக்கு வழி சொல்லியிருக்கேன்.